சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். மறுபுறம் தலைமறைவாக உள்ள அவரை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது தம்பி கடத்தப்பட்டதாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன், கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பது ஆவணங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதியாகியிருப்பதாக தீர்ப்பில் கூறியுள்ளார். குற்றத்தில் ஜெகன்மூர்த்தி நேரடியாகவே ஈடுபட்டுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ள நீதிபதி, அவரை கைது செய்து காவலில் விசாரிக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து எந்த நேரத்திலும் ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்படலாம் என கருதப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளார். தனது செல்போனை அணைத்து வைத்துவிட்டு தலைமறைவாகியுள்ள ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்காக போலீசாரின் தேடுதல் வேட்டையும் தீவிரமடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.